Taste the Daily. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கும் நிலையில் ஆட்சியில் மீதம் இருக்கும் 4 மாதங்களிலாவது சட்ட ஒழுங்கின் மீது கவனம் செலுத்த விடியாத அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதை கடந்த 24 மணி நேரத்தில் வந்த செய்திகளே தெளிவாக உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் பள்ளி மாணவர்கள் இடையேயான மோதலில் தாக்கப்பட்ட +2 மாணவர் பரிதாபமாக இறந்ததை குறிப்பிட்டுள்ள புரட்சி தமிழர், சீர்காழியில் இடைத்தராசால் அடித்து காய்கறி கடைக்காரர் கொல்லப்பட்டதையும், தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சேலம் தோப்பூரில் தலை துண்டித்து கொல்லப்பட்ட இளைஞர் தலையை காவல்துறை தேடி வருவதை குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், நாகர்கோவிலில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை வழிமறித்து திருட முயற்சி என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் பள்ளி மாணவர்கள் இடையே படிப்புதான் வளர வேண்டும் என்றும், ஆனால் ஸ்டாலின் ஆட்சியிலோ வன்முறை போக்குதான் அதிகரித்துள்ளதாகவும், கொலை வரை நீண்டுள்ள இந்த மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு பொம்மை முதல்வரின் அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் ஆவேசப்பட்டுள்ளார். இப்படி விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவு என எந்த நேரத்திலும் துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவமான ஆட்சியையே ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டு உள்ளதென்றும் சுய விளம்பரத்தில் திளைக்கும் பொம்மை முதல்வர் இதை எப்போதுதான் உணரப் போகிறாரோ என்றும் புரட்சி தமிழர் வேதனை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்க போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.